ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஐஸ்வர்யா எங்க காணோம் வீட்லயே அப்படின்னு தாத்தா, பாட்டிலாம் கேட்குறாங்க. ஐஸ்வர்யா எங்கே போனான்னு எனக்குண்ணா தெரியும். என்ட்ட சொல்லிட்டா போறா வர்றா அப்படின்னு சித்ரா தேவி ரொம்பவே மிடுக்கா சொல்றாங்க. உன் மருமக காணோன்னா உன்ட்ட தானே கேட்கணும். இது கூட நீ தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா? அப்படிங்கிறாங்க. எனக்கிட்டலாம் சொல்லிட்டு போனா தான் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. வீட்ல எல்லாரும் நேரம் ஆக ஆக காணோமே, எங்கே போயிருப்பா ஐஸ்வர்யா அப்படின்னு நாலா பக்கம் தேடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவன கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த ஐஸ்வர்யாவ கடத்திட்டு போனது யாருன்னா, முன்னாலே ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்களே கல்யாணம் பண்றதுக்காக, அந்த ஆளு தான் கௌதம் சொல்லி கடத்திட்டு போயிடுறாங்க. கட்டின பொண்டாட்டியே கடத்த சொல்லி அனுப்பி விட்டுறான். அந்த அம்மா என்ன பண்றாங்க, அப்படியே அழுகுறாங்க. ஐய்யய்யோ! நம்ம வீட்ல பிள்ளைய காணோமே அப்படின்னுட்டு. ஐஸ்வர்யாவ போய் கூட்டி கொண்டு போய் வச்சு, மண்டபத்தில வச்சு, அப்படியே யாருக்கும் தெரியாம ரகசியமா தாலிய கட்ட பார்க்குறாங்க அந்த ரவுடீஸு. நல்லா மேக்கப்லாம் பண்ணி தாலி கட்டுறதுக்கு இருக்கிறாங்க ரெடியா. இந்த ரவுடி என்ன பண்றாங்க, மாலை வாங்குறதுக்காக, சேலை எல்லாமே வாங்குறதுக்கு போறாங்க கடை வீதிக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கோட்டீஸ்வரி வர்றாங்க. அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, "ஏம்மா கர்ப்பமான பொண்ண நான் தாலி கட்ட போறேன். ஏதாவது பரிகாரம் எதுவும் பண்ணணுமா? தப்பா இருக்குமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லி, "யாருக்கு?" அப்படிங்கிற அந்த ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. "இந்த பொண்ணுக்கு தான் நான் தாலி கட்ட போறேன்." அப்படிங்கிறாங்க. உடனே, "ஐய்யய்யோ! இது நம்ம மகளாச்சே!" அப்படின்னு ஒரே பரபரப்பா இருக்காங்க. "ஆமாப்பா, தப்புலாம் இல்ல. அதுக்கு சில பரிகாரங்கள் பூஜை பண்ணணும். அதுக்கு எப்படிம்மா பண்ணணும்? எனக்கு எல்லா வேதமும் தெரியும். நானே உங்களுக்கு ஓதி தர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டீஸ்வரி அம்மா கிளம்புறாங்க. அங்கே போகும்போது பார்த்தா ஐஸ்வர்யா மனக்கோலத்தில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் அந்த ரெவடியில் உட்கார வச்சுட்டு எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அம்மாவை பார்த்தோன்னே, "அம்மா" அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல போகிறாங்க. உடனே, "வாயை மூடு, பேசாமல் இரு" அப்படிங்கிறாங்க. "உன்னை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன். பேசாமல் கண்டுக்காமல் இரு" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம், "சரிம்மா பரிகாரம் பண்ணுறதுக்கு மந்திரமெல்லாம் ஓதுங்க" அப்படிங்கிறாங்க. வேக வேகமாக ஏதோ தெரிஞ்சதோ தெரியாதோ ஓதிக்கிட்டு இருக்காங்க கோட்டீஸ்வரி. "என்னம்மா நீ பாட்டுக்கு இழுத்து இழுத்து ஓதுற, தப்பு தப்பாக ஓதுற மாதிரி இருக்கே. வேகமாக ஓது, நல்லா ஓது" அப்படிங்கிறாங்க. "உங்களை மாதிரி ரவுடிகளுக்கெல்லாம் இது போதும்" அப்படிங்கிறாங்க கோடீஸ்வரி. அதுக்கப்புறம், எப்படி இவங்கள தப்பிச்சிடணும், எப்படியாவது தப்பிக்க விட்டுறாம பார்க்கணுமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. கோடீஸ்வரி ஒரு பிளான் போடுறாங்க. "ஏங்க எனக்கு தெரியாட்டி எனக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணுவா. என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா? வீடியோ காலில் தான் நாங்கள் பேசிக்கிருவோம். அவள் சொல்ல சொல்ல நானும் அப்படி ஓதுவேன். என்னம்மா இது வேறையா? சீக்கிரம் பண்ணுமா, கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்" அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மகா ஃபோன் எடுத்துட்டு, "என்னங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லி வீடியோ கால் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணால் அங்கே ஐஸ்வர்யா மனவேற கோலத்தில் இருக்குது. அம்மா அங்கே எல்லாத்தையும் பார்த்து காமிக்கிறாங்க. "ஐயையோ! யாரோ கடத்தி வச்சு தாலி கட்ட பார்க்குறாங்களே" அப்படின்னு மகா அப்படியே புலம்புறாங்க. "கேட்டுக்கோ, நீ இப்போ என்ன பண்ணுறது, நீ ஏதாவது நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், நீ எப்படியாவது கண்டுபிடிச்சி வந்துரு" அப்படிங்கிற மாதிரி மந்திரம் ஓதுற மாதிரியே தான் மகளுக்கு கோடு வேர்டில் சொல்கிறாங்க கோடீஸ்வரி. அதுக்கப்புறம், "கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் வர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சூர்யா மகா கிளம்புறாங்க. கரெக்ட்டா அவங்க தாலி கட்ட போற நேரத்துக்கு சூர்யா அங்கே போயிறாரு. போய் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி பந்தாடிறாங்க. "ஏன்டா என்ன எது இருந்தா நீங்க எங்க வூட்டு பொண்ண கடத்தியாந்துருப்பீங்க" அப்படின்னு சொல்லி செம்ம ஒரு வாட்டி ஏற்கனவே மொத்து வாங்குனீலடா, இன்னமும் என்ட்ட வாங்கணுமான்னு சொல்லி செம்ம மொத்து மொத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே தாத்தா, பாட்டிலேருந்து எல்லாருமே, "எங்கேம்மா போன? என்ன ஆச்சு?" அப்படிங்கிறாங்க. நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. "நான் போகலைன்னா இந்நேரம் தாலி கட்டியிருப்பாய்ங்க" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சூர்யா சொல்றாங்க, "இந்த இதெல்லாம் யார் செஞ்சான்னு எனக்கு தெரியும்" அப்படிங்கல. அங்கே இருக்க கௌதமுக்கு அல்லு விடுது. ஐயையோ! நம்ம பேர் எதுவும் ரவுடிங்க சொல்லிட்டாங்களா? நம்ம தான் கடத்தணும்னு தெரிஞ்சிருக்குமா? அப்படின்னு புலம்புறாங்க. அப்படியே மகா இருந்துட்டு, "இது கண்டிப்பா அந்த கௌதம் வேலையா தான் இருக்கும்" அப்படிங்கிறாங்க. சூர்யா சொல்ல போறாங்க, யார் இத கடத்துனது அப்படின்னுட்டு. அதோட முடிச்சுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.